என்னண்ணா இந்த பலூனாக்கா அப்படி என்னண்ணா பண்ணிட்டானுங்க? எல்லாம் பெரிய பெரிய மீடியாலாம் வந்து அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்றானுங்க, இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேர்ல. பெரிய சேனலே இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படின்னா? ஏன் இதுவே பசங்க வந்து மாட்டுமே, நல்லா அமுக்கு நம்புவாங்களே, ஏன் நம்மளே எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்ல வீடியோஸ்லாம் போட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு வரோம். ஆனா அதுல இருந்து எப்படிலாம் நெகட்டிவா கேட்க முடியுமோ அப்படிலாம் கேட்டு நம்ம லாக் பண்றானுங்க. அது சகஜம்டா, அதான்டா அவங்களோட தொழிலே. இப்போ சில மீடியா சேனல்லாம் இருக்காங்க, சில பல மோசமாக தான் இருக்காங்க, சில தான் நல்லவங்க இருக்காங்க. இந்த பல மீடியா சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்கனா மாறணும், பொண்ணுங்கனா மாறணும், பசங்கனா தாக்கணும், பொண்ணுங்கனா தூக்கணும். இதான்டா கண்டென்ட்டு. பசங்களை நீ வந்து பெருமையை பற்றி வீடியோ போட்டால் ஓட நினைக்கிறியா? ஓடாது. இந்த பொண்ணுங்களை காமிச்சா போதும். சரி பொண்ணுங்க பொண்ணுங்க காமிச்சாலோ இல்லை பொண்ணுங்களை காமிச்சா போதும், வீடியோ ஓடும். என்னதுடே அவங்களுக்கு தேவை வியூஸு, அந்த வியூஸ்லேருந்து வர காசு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையாண்ணா? எதுடா கஷ்டம்? நம்ம இதுக்கு அவனை நம்பி இருக்கிறோம், அவனெல்லாம் கண்டுக்கூடாது. நான் என் கையை நம்பி இருக்கிறேன், எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை இருக்கிறேன். நான் உழைச்சாதான் சோறு, என் கையால் தான் நான் சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாய் வெளியே வந்தாலும் என் கையால் தான் நான் கழுவணும். மற்றவங்கள பார்த்துன்னு இருந்தேன்னா, மற்றவங்க கையை பார்த்துன்னு இருந்தேன்னா கொஞ்ச நாள் கழுவுவாங்க, அதுக்கப்புறம் கை கழுவிடுவாங்க ஒரேடியா. ஸோ இது எனக்காக கிடையாது, என்ன மாதிரி இருக்க எல்லாருக்காகவும் சொல்கிறேன். உங்கள் நம்பிக்கையோட, உங்கள் தன்னம்பிக்கையோட நீங்கள் ஓடுங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை கிடையாது. உங்களாம் கண்டுக்கிட்டு டைம் இல்லைடா.